ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி பேபி ட்ரெஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு கிளாத்தை எடுத்துக்குங்க. அந்த கிளாத்துடைய ரெட்டையாக மடிச்சுக்கிங்க. மடிச்சுக்கிட்டு அதோடைய நீளம் அகலம் எவ்வளவுன்னு சொல்கிற மாதிரிங்க. அதோடைய கிளாத்துடைய நீளம் 12.5 வச்சுக்கிங்க. 12 எடுத்துக்கிங்க. அகலம் வந்து 11. அந்த மாதிரி ரெட்டையை போட்டு கிளாத்தை கட் பண்ணிக்கிங்க. அப்புறம் இந்த கிளாத்தை வந்து அப்படியே 2 நாளாக மடிச்சுக்கிங்க. நாளாக மடிச்சுட்டு ஒரு சைடு, அதாவது ஒரு சைடு மடிச்சிருக்கும், ஒரு சைடு ஓப்பனில் இருக்கும். அந்த இடத்துல வந்து 2 இன்ச்சு விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க மேல் போர்ஷனில். அடுத்த சைட்லேயும் 2 இன்ச்சு. இது ஆம்கோல் சைடு. இது அதில் ஒரு சதுரமாக வரைஞ்சிட்டு நீங்கள் ஒரு மார்க் வரைஞ்சிக்கிங்க. அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இதோடைய ட்ரெஸ்ஸுடைய உடம்பு தயார் பண்ணிட்டோம். இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணணுன்னு பார்க்கணும். அதுக்கு 1 இன்ச்சுக்கு ஒரு ஒயிட் கிளாத்தில் ஒரு பைப்பிங் கொடுக்கறதுக்கு எடுத்துக்குங்க. அதில் 1/2 இன்ச்சு மடித்து ஸ்டிச் பண்ணிக்கணும். 1/2 இன்ச்சு மடித்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிங்க. கிளாத்தை பைப்பிங் கொடுக்கறதுக்கு வந்து இந்த கிளாத்தை அந்த துணியில் வந்து வச்சு ஒரு கார்னரில் தைக்கணும். தைக்காத பகுதியை வச்சு தைக்கணும். 1/2 இன்ச்சு விட்டு தைச்ச பகுதி சைடில் இருக்கணும். அப்படியே மடித்து பின் பகுதியில் விட்டுட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிங்க. சரியாக மடித்து வச்சுக்கிட்டு ஸ்டிச் பண்ணணும். ரெண்டாக மடிச்சுட்டு சைடில் வந்து 2த்தையும் சேர்த்து ஒரு இணைப்பு தையலை வந்து அது போட்டுருங்க. 2 ஸ்டிச் பண்ணிவிடுங்க. டபுள் ஸ்டிச் ரஃப் அடிச்சுட்டு அதில் இன்னொரு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிங்க. ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த கிளாத்தை வந்து பரட்டி விட்டுட்டு இந்த 2 ஆம்கோல் சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த 2 ஆம்கோல் சைட்லேயும் இந்த பைப்பிங் கொடுக்கணும். இந்த கிளாத்து ஸ்டிச் பண்ணதை இந்த சைடில் விட்டுட்டு ஸ்டிச் பண்ணாததை இந்த ஆம்கோல் சைடில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இது வந்து வளைவாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் தைக்கணும். ஏன்னா கிளாத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணணும். ஆம்கோல் சைடு வந்து வளைவாக இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக 1/2 இன்ச்சு விட்டு ஸ்டிச் பண்ணணும்.
கழுத்து பகுதிக்கு கிளாத் ஒரு சைடில் ஸ்டிச் பண்ணிவிட்டு 18 அகலம் வச்சுக்கிங்க நீளம். இதில் வந்து 6 தான் இருக்கும், 6 தான் இருக்கும். இந்த சைடில் 6 அந்த சைடில் 6 இருந்தால் தான் நம்ம நாட்டு தைக்கிறதுக்கு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சென்டரில் இருக்கிறது கட் பண்ணிவிட்டு இதுலேயும் சென்டர் கட் பண்ணிவிட்டு அதை மிட் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு லென்த் இப்படி பார்த்து ஸ்டிச் பண்ணணும். பண்ணோம்னா நமக்கு அடுத்த சைட்லேயும் நம்ம அப்படியே கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிட்டு போயிடலாம். இந்த கார்னர் முடிஞ்சோன்னே